பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார். மதுரையை ஆண்ட நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சுந்தரவனம் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அறிவுடை நம்பி என்ற ஒரு பாரம்பரிய வைத்தியர் இருந்தார். அதாவது அவர் ஒரு சித்த வைத்தியர், நோய்களை குணமாக்கும் மருந்துகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்தை பேணவும் அறிவுறுத்துவார். அவருக்கு தாமரை என்ற மனைவியும் இளங்குமரன் என்ற மகனும் இருந்தனர். இவங்க பரம்பரையாக அவர்களின் முன்னோர்கள் கொடுத்த நிலத்திலேயே எல்லா மூலிகைகளையும் விவசாயம் செய்து வைத்தியம் பார்த்து வந்தனர். நாட்டில் எப்போதெல்லாம் போர் நடக்கிறதோ அப்போதெல்லாம் ரொம்ப வேலை இருக்கும். காயங்களை குணப்படுத்தவும் எலும்பு முறிவுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்ததே இல்லை. அரசர் தரும் உதவித்தொகை மட்டுமே இவர்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து உணவு மட்டும் உண்ண முடியும். வேற எந்த விதமான பொருட்களையும் வாங்க முடியாது. அரண்மனை வேலைக்காரர்கள் எப்ப வந்து வைத்தியம் பார்த்தாலும் உங்களுக்கு அரண்மனையில் இருந்து சம்பளம் வருதல்ல என்ற காரணம் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அதனால் வைத்தியர் வீட்டில் அனைவரும் மனம் நொந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அறிவுடை நம்பி ஒரு சிவபக்தன். அவங்க குலதெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் உள்ள மடவார் வளாகத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமி மற்றும் சிவகாமி அம்பாள். அடிக்கடி குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்து வருவார். அது அவர்களுக்கு மன அமைதியை கொடுத்தது. அப்போது மதுரை நகரில் ராஜமாணிக்கம் என்ற வியாபாரி அலங்கார பொருட்கள் மற்றும் துணி வியாபாரம் செய்து வந்தான். அவன் பேராசை மற்றும் ஏமாத்துக்காரன். தரம் இல்லாத பொருட்களை அதிக விலைக்கு கொடுத்து அதிக லாபம் பார்த்து வந்தான். மேலும் அரண்மனையில் தெரிந்த ஆட்களை வைத்துக்கொண்டு வெளிநாட்டு பொருட்களை விற்க நிறைய விளம்பர ஆட்டங்களை நடத்தி கொண்டு நிறைய வரி கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு வியாபாரத்தை மேலும் மேலும் குறுக்கு வழியில் விரிவுபடுத்திக் கொண்டு வந்தான். அதனால் மற்ற வியாபாரிகள் ரொம்ப நஷ்டத்தை சந்தித்தார்கள். அதில் பலர் வீடு நிலங்களை வித்துவிட்டு வேற ஊருக்கு தினக்கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்தது. இது முடிவில்லாத நிலையாய் நடந்தது. அதனால் ராஜமாணிக்கத்தின் செல்வாக்கும் மற்றும் தலைகணமும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போச்சு. அவன் யாரையும் மதிப்பதில்லை. இந்நிலையில் ராஜமாணிக்கத்துக்கு ஒரு மோசமான எண்ணம் உருவானது. நகரின் வெளிப்பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் வெளிநாட்டவர் போல ஒரு கேளிக்கை விடுதியை கட்டி மதுக்கூடம் வைத்து அதன் அருகே ஓர் குதிரை பண்ணை மற்றும் மைதானத்தை வைத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். குதிரை வியாபாரம் என்பதன் மூலம் பல அரசர்கள் மற்றும் குறுநில மன்னர்களின் தொடர்பும் கிடைக்கும். அவர்களை வரவைத்து போதைக்கு அடிமையாக்கி தன் வசப்படுத்தி தனது காரியங்களை சாதிக்கலாம் என்று எண்ணினான். அதற்காக அரண்மனையில் தெரிந்த ஆட்கள் மூலம் அனுமதியும் பெற்று கேளிக்கை விடுதியை ஆரம்பித்து அவன் நினைத்ததை செய்தான். பல பணக்காரர்கள் சூதாட்டம் மற்றும் போதையினால் தங்கள் சொத்துக்களை இழந்து நடுத்தெருக்கு வந்துவிட்டனர். அரண்மனையில் அதிகாரிகளுக்கு அவன் கொடுக்கும் பணம் இரட்டிப்பானது. அதனால் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தனர். அந்த கேளிக்கை விடுதி துரதிர்ஷ்டமாக வைத்தியர் அறிவுடை நம்பியின் தோட்டம் அருகில் இருந்தது. இரவு நேரங்களில் ஒரே கூச்சல் சத்தம். மேலும் குதிரைகள் அடிக்கடி அவருடைய மூலிகை தாவரங்களை மேய்ந்து விடுகிறது. வைத்தியர் மிகவும் கவலை அடைந்தார். அவரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. பல முறை நேரில் ராஜமாணிக்கத்தை சந்தித்து பேசினார். அவன் மறுத்துவிட்டான். மேலும் மிகுந்த தலைக்கணத்துடன் நான் உன் இடத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அதற்கு வைத்தியர், ஐயா, இந்த மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் வேறு இடத்தில் வளராது. அதற்கு சத்தமா சிரித்துவிட்டு, உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு, நான் உன் மருத்துவ தொழிலுக்கும் வந்துவிடுகிறோம் என்றான். மேலும் பெரியவர் என்றும் பார்க்காமல் நீயாக இடத்தை கொடுத்துவிடு, இல்லை என்றால் அரசரிடமிருந்து ஓலை வரும் என்றான். வைத்தியர் தலை குனிந்து அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டார். உடனே அமைச்சரிடம் சென்று சொன்னார். ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மேலும் மன்னர் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார். மன்னரின் 2வது மகள் இளவரசியின் சரும நோயை குணப்படுத்த இன்னும் நீங்கள் மருந்தே தரவில்லை என்றான். அங்கிருந்தும் தலை குனிந்து புறப்பட்டார். மிகுந்த கவலையுடன் வீட்டுக்கு சென்று மனைவி தாமரையுடன் நடந்ததை கூறி புலம்பிக் கொண்டிருந்தார். அதற்கு அவரது மனைவி, நீங்கள் உடனே நம்முடைய குலதெய்வம் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமியை தரிசித்து வாங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அதற்கு அறிவுடை நம்பி வைத்தியர் சரி என்று சொல்லி உடனே கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளே மடவார் வளாகம் சென்றார்.
காலையில் கோயிலுக்கு சென்று வைத்தியநாத சுவாமியையும் சிவகாமி அம்மனையும் தரிசித்துவிட்டு கோயில் மண்டபத்திலே உட்கார்ந்து கொண்டார். அங்கே சிவனடியார்கள் பலர் அமைதியாக தியானத்தில் இருந்தனர். தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை, வைத்தியம் மட்டுமே பார்த்து நிறைய பேருக்கு உதவிருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே போகப் போகிறது இறைவா என்றார். எங்களை காப்பாற்றுங்கள், இந்த கடினமான காலத்தை கடக்க அருள் புரிய வேண்டும், உங்களைத் தவிர வேற யாரும் எங்களுக்கு இல்லை என்று இறைவனிடம் மண்டாடி கேட்டுக் கொண்டிருந்தார். உணவு உண்ணாமல் அங்கேயே இருந்தார். அந்தி சாயும் நேரம் வந்தது. கோயில் குருக்கள் அவரிடம் வந்து, ஐயா, கோயில் நடை சாத்த போறோம், மீண்டும் காலையில் வாங்க என்றார். அவரிடம் மெதுவாக தலை அசைத்துவிட்டு நகர்ந்தார். அப்போது கோயில் உள்ளே இருந்து ஓர் சிவனடியார் வந்தார். அவரை வைத்தியர் வணங்கினார். அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் வெளியூரா என்றார். ஆமாம் என்று சொன்னவுடன், என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்றார். இதை கேட்டவுடன் வைத்தியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அதற்கு, நான் ஓர் வைத்தியர் மற்றும் மனோதத்துவர், என்னால் என் அருகில் உள்ளவர்களின் மனநிலைமையை உணர முடியும் என்றார். அதை கேட்டவுடன், அப்படியா என்று ஆச்சரியமாகி, நீங்கள் யார் என்றார். அதற்கு, என் சொந்த ஊர் இதுதான், என் தந்தையர் காலத்தில் நாங்கள் காசி சென்று அங்கேயே வைத்தியம் செய்து வருகிறேன், இப்போது தென் திசை புனித யாத்திரையில் இருப்பதால் இங்கு வந்தேன் என்றார். இதை கேட்டவுடன் அறிவுடை நம்பி வைத்தியருக்கு சிறிது நிம்மதி. பின்னர் பேசத் தொடங்கினார். உங்களால் எனக்கு உதவ முடியுமா என்றார். அதற்கு அந்த பெரியவர், என்னால் முடிந்தளவு முயற்சி செய்கிறேன் என்றார். உடனே வைத்தியர் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மடமடவென கண் கலங்கியவாறே சொல்லி முடித்தார். அதை அமைதியாக கேட்ட பெரியவர், சரி, நாம் இருவரும் உங்கள் ஊருக்கு சென்ற பிரச்சனைகளை முடித்துவிட்டு பின்னர் நான் என் யாத்திரைக்கு செல்கிறேன் என்றார். அதற்கு முகம் மலர்ந்து சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு வந்தனர். காலையில் அந்த சிவனடியார் ராஜமாணிக்கத்தின் கேளிக்கை விடுதியையும் இரவில் அங்கே கேட்ட சத்தத்தையும் சகித்துக் கொண்டு அறிவுடை நம்பியை அழைத்தார். எனக்கு நான் கேட்கும் மூலிகைகளை கொண்டு வாருங்கள் என்றார். உடனே அனைத்தையும் வைத்தியர் கொடுத்தார். பெரியவர் உடனே ஒரு மருந்தை தயார் செய்து தன் கையில் வைத்துக் கொண்டு சிறிது நேரம் அமைதியாக தியானத்தில் இருந்தார். பின்னர் தாம் அரண்மனைக்கு செல்வதாகவும், இங்கு திரும்பி வந்தவுடன் 3 நாள் கழித்து உங்கள் பிரச்சனை சரியாகிவிடும் என்றார். அதற்கு சரி என்று தலை அசைத்தார். உடனே அரண்மனை சென்றார். வாயில் காவலர்கள் மறித்து தாங்கள் யார் என்றனர். அதற்கு தாம் காசியில் இருந்து வருவதாகவும் இளவரசியின் சரும நோயை குணப்படுத்த மருந்து கொண்டு வந்திருப்பதாகவும் சொன்னார். இதை கேட்டு மன்னரிடம் ஒப்புதல் வாங்கி வந்து உள்ளே அனுமதித்தனர். பின்னர் மன்னரை சந்தித்து, நான் நோயையை குணப்படுத்திவிட்டால் நான் கேட்பதை எனக்கு தர வேண்டும் என்றார். அதற்கு மன்னர், என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் தவிர வேற எது கேட்டாலும் தருகிறேன் என்றார். அதற்கு, உங்கள் மகள் மீது அவ்வளவு பாசமா என்றார். அதற்கு மன்னர், என் மகள் படும் துயரம் கண்டு என்னால் தாங்க முடியவில்லை என்று கலங்கிய வார்த்தைகளில் கூறினார். பெரியவர் சரி என்று சொல்லிவிட்டு இளவரசிக்கு மருந்து கொடுத்துவிட்டு தாம் வைத்தியர் வீட்டுக்கு செல்வதாகம், தினமும் இளவரசிக்கு நான் தந்த மருந்தை கொடுத்து 3 நாட்களில் இளவரசியின் சரும நோய் குணமானதும் நீங்கள் மாறு வேடத்தில் என் குருவான அறிவுடை நம்பி வைத்தியர் வீட்டுக்கு வந்து 3 நாள்கள் தங்க வேண்டும் என்றார். பின்னர் நீங்கள் விரும்பியதை என் குருநாதரிடம் கொடுத்து விடுங்கள், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, என்னுடைய குருநாதரின் அன்பு எனக்கு கிடைத்தாலே போதும் என்றார். இதை கேட்டவுடன் மன்னர் ஆச்சரியம் அடைந்து, தாங்கள் வைத்தியரின் சீடரா என்றார். ஆமாம், 5 நாட்கள் முன்னர்தான் நான் அவரை மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோயிலில் வைத்து என் குருவாக அவரை முடிவு செய்தேன் என்றார். மன்னருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சரி, கிளம்புங்கள், 3 நாட்கள் கழித்து சந்திப்போம் என்றார். 3 நாள்கள் போனது. அரண்மனையில் எங்கும் ஒரே மகிழ்ச்சி. இளவரசி குணமானால் என்ற செய்தி நாடெங்கும் பரவியது. வைத்தியர் சிவனடியாரின் காலில் விழுந்து, என்னை காப்பாற்றிவிட்டீர்கள் என்றார். உடனே பெரியவர், எல்லாம் உங்களின் கடவுள் நம்பிக்கைதான் என்றார். உடனே வைத்தியர் தன் குலதெய்வமான மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமியையும் அம்பாள் சிவகாமியையும் நினைத்து கண்கலங்கினார். அந்த நேரத்தில் குதிரையில் வந்த ஒரு வீரன் இறங்கி, காசி சிவனடியாரை சந்திக்க வேண்டும் என்றார். ஆம், மன்னர்தான் மாறுவேடத்தில் வந்திருக்கிறார். காசி சிவனடியாரை தன் 2 கைகளால் வணங்கி தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். உடனே சிவனடியார், நான் இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இங்கிருப்பேன், அதற்குள் உங்களுக்கு தியான முறைகளை கற்றுக் கொடுக்கிறேன் என்றார்.
சரி என்று சொல்லி வைத்தியரை அறிமுகப்படுத்திவிட்டு தியான அறைக்கு சென்று விட்டனர். வைத்தியர் தனது மனைவிடம் விருந்தினர்கள் இன்னும் 3 நாட்கள் தங்கியிருப்பார்கள், அவர்களுக்கு உணவும் பலகாரங்களையும் தயாராக வைத்துக் கொள்ள சொன்னார். தாமரை இளவரசி குணமடைந்த சந்தோஷத்துடன் சரி என்று சொல்லி வேலையே பார்க்க சென்று விட்டார். சூரியனார் மறைந்த நேரம் ராஜமாணிக்கத்தின் கேளிக்கை விடுதியில் இருந்து ஒரே கூச்சல். ஆண்கள் மற்றும் வெளிநாட்டு பெண்களின் நடன ஒலி, போதை ஆசாமியின் கூச்சல்கள் மன்னருக்கும் பெரியவருக்கும் தியானத்தில் இடையூறாக இருந்தது. மன்னருக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. சரி, இருப்பினும் காலையில் பார்த்துக் கொள்வோம் என்று எண்ணி அமைதியானார். நள்ளிரவு வரை கூச்சல்கள் கும்மாளங்கள் தொடர்ந்தது. மன்னரால் கொஞ்சம் கூட கண் அசர முடியவில்லை. ஆனால் வைத்தியரும் சிவனடியாரும் இடையிடையே முழிப்பு வந்து பின் தூங்கினார்கள். காலையில் மன்னர் எழுந்து வந்து தோட்டத்து பக்கம் பார்த்தார். ரொம்ப தூரத்தில் வைத்தியர் மூலிகை செடிகளை காப்பாற்றுவதற்காக ஓடி ஓடி குதிரைகளை விரட்டிக் கொண்டிருந்தார். வீரன் வேடத்தில் இருந்த மன்னர் அருகே சென்று, ஐயா, யாருடைய குதிரைகள் இவை? ஏன் உங்கள் தோட்டத்தில் மேய்கிறது? எவ்வளவு நாசம் செய்கிறது? இது என்ன மோசமான செயல் என்றார். நான் மன்னரிடம் இப்போதே தெரிவிக்கிறேன். அதற்கு அவசியம் இல்லை வீரனே. மன்னருக்கு தெரியாமலா இது நடக்கும் என்றார். அதை கேட்ட வீரன் அதிர்ந்து போனார். என்ன சொல்கிறீர்கள்? அரண்மனைக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இருக்காது என்றேன் என்று சொன்னார். மன்னர் அமைதியானார் மற்றும் வருத்தப்பட்டார். பின்னர் அனைவருக்கும் உணவு தயாரானது. வைத்தியரும் அவரது மனைவியும் நல்ல முறையில் உணவளித்தனர். 2வது நாளில் வைத்தியரின் ஏழ்மையை புரிந்து கொண்டார் மன்னர். 3ஆம் நாள் அரண்மனை ஆட்கள், வெளிநாட்டு ஆண்களும் மற்றும் பெண்களும் சர்வ சாதாரணமாக வந்து போவதை பார்த்து அதிர்ந்து போனார். அதே சமயம் ராஜமாணிக்கத்தின் போதை பேச்சு ஓர் சக்கரவர்த்தியே போன்று இருந்தது. சூதாட்டத்தில் மக்களை ஈடுபடுத்தி நாட்டுக்கு கேடு செய்வது அறிந்தார். 3 நாள் முடிந்தது. காலையில் இறைவனை வணங்கி காசி சிவனடியாரையும் வணங்கி அப்போது மாறுவேடத்தை களைத்து மன்னராக மாறி தக்க நேரத்தில் என் மகளையும் என் மக்களையும் காப்பாற்றிவிட்டீர்கள். உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் கடன்பட்டுள்ளேன் என்றார். அதற்கு சரி என்று தலையசைத்து நாட்டை நல்ல முறையில் சீர்திருத்தம் செய்க என்றார். வைத்தியர் அதிர்ந்து போனார். ஆச்சரியமாக பார்த்து மன்னா என்றார். உடனே அமைதியாக இருங்கள் என்று பாவனை செய்துவிட்டு மறைத்து வைத்திருந்த பொற்காசுகள் பையை வைத்தியரிடம் கொடுத்துவிட்டு பெரியவரிடம் விடைபெற்று அவசரமாக அரண்மனை சென்றார். அரண்மனை சென்றவுடன் அமைச்சரை கூப்பிட்டு, ராஜமாணிக்கத்தினால் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவருக்கும் அவரை சார்ந்த வேலையாட்களுக்கும் இரவு அரண்மனையில் விருந்து என்று வரச் சொல்லுங்கள். அவரை பாராட்டுவோம் என்றார். உடனே ராஜமாணிக்கத்தின் அனுதாபிகளுக்கு சந்தோஷம். நள்ளிரவு ராஜமாணிக்கமும் அவனது கூட்டாளிகளும் தேச துரோக குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். ராஜமாணிக்கத்தின் சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்பட்டது. அவனது உறவினர்கள் நாடு கடத்தப்பட்டனர். குதிரைகள் படையில் சேர்க்கப்பட்டது. ஒரு படைப்பிரிவினர் காலையில் கேளிக்கை விடுதியை தரைமட்டம் ஆக்கினார்கள். வைத்தியர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிவனடியாரின் காலில் விழுந்தார். அந்த நேரம் அந்த சிவனடியார் உருவநிலை மாறி உருவம் இல்லாத ஒளியாக மாறி தாம் ஒரு சித்தர் எனவும் சிவனாரை பல காலங்கள் கடந்து பூசித்து வருவதாகவும் வன்னி மரத்தின் அடியில் தவம் செய்தபோது தாங்கள் சிவனார் கோவிலில் இறைவனிடம் உண்மையான முறையில் வேண்டியதை பார்த்து தங்களுக்கு உதவ வந்ததாக சொல்லி மறைந்தார். உடனே வைத்தியரும் அவரது மனைவி தாமரையும் என்ன செய்வது என்று அறியாது நின்று பின் வைத்தியநாத சுவாமியையும் சிவகாமி அம்பாளையும் எண்ணி கண்கலங்கி நின்று நன்றி தெரிவித்தனர். இந்த கதையின் மூலம் நாம் தெரிவது என்னவென்றால், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் உண்மையான ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் என்பதாகும். அதாவது ராஜமாணிக்கம் தனது 5 பொறிகளின் தீய எண்ணத்தால் வீழ்ந்தார். ஆனால் வைத்தியரின் உண்மையான ஒழுக்க நெறியால் இறைவனின் அருள் பெற்று வாழ்ந்து புகழடைந்தார். மேலும் இக்கதையில் வரும் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் உள்ள ஒரு சிவன் கோயிலாகும். மடவார் வளாகம் என்பது சிவபெருமான் திருவிளையாடல்கள் நிகழ்த்தியதாக நம்பப்படும் புனித தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள சித்தாமிர்த்த குளத்தின் புனித நீர் நோய் தீர்க்கும் ஆற்றல் கொண்டது என்று நம்பப்படுகிறது. இங்கு நீராடினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் 3 நாள்கள் காலை சூரியனின் கதிர்கள் மூலவரின் மீது படும் சிறப்புடையது. மன்னர் திருமலை நாயக்கரின் தீராத வயிற்று வலியை தீர்த்தமையால்
மன்னர் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் பூஜை முடிந்த மணியோசை கேட்ட பிறகுதான் உணவருந்துவாராம். ஆலாட்சி மணிகளின் ஒலி கேட்பதற்காக சாலை நெடுகிலும் மணி மண்டபங்கள், முரசு மண்டபங்கள் எழுப்பினார். கோவிலின் தல வரலாற்றிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது.